வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காய்ஸ், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடைச்சிருச்சு, தொண்டை கொஞ்சம் வீங்கி இருக்கிறதுனால ஸ்மாக்டவுன் ரிவ்யூ இன்றைக்கி போட முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் எப்படியும் நம்ம எந்த காரணத்துலேயும் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ மிஸ் பண்ணதில்லை. சரி, அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடுறேன். நான் இன்றைக்கி ரொம்பவே ஸ்லோவாக கூட சில நேரம் பேசிக்கலாம். இன்றைக்கி தொண்டை கெட்டிருக்கிறதுனால வாய்ஸ் வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ காப்பி குடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு எஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. இதனால தாங்க கோடி ரோட்ஸோடைய பேசியது செக்மெண்ட்லேயும் நான் காலையில் ரெஸ்லிங் கிங் 2ல் போடலை. கோடி ரோட்ஸ் இப்போ ட்ரூ மேக்கின்டையருடைய கதையை நான் முடிச்சிட்டேன். ட்ரூ மேக்கின்டையர் என்கிட்ட 2 தடவை மோதி என்கிட்ட 2 தடவையும் தோற்று போயிட்டான். இப்போது நான் அடுத்த சாப்டர் நோக்கி போக போகிறேன். யார் என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோத ஆசைப்படுறீங்களோ அவங்க நேரடியாக வாங்க, நான் அவங்க கூட என்னுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. அண்ட் அதே நேரத்தில் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இவருடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வர்றது அலிஸ்டர் பிளாக். அலிஸ்டர் பிளாக்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நான் இதுக்கு முன்னாடி WWEல மேட்ச் பார்த்தது கிடையாது. AEWல மேபி நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. செலினா வெகா அலிஸ்டர் பிளாக்குக்கு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸோடைய கன்னத்திலேயே பலாருன்னு ஒன்று அடிக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்மாக்டவுன் ஜெண்டர் மேனேஜர், உங்களுக்குள்ள சண்டையை பெருசாக்க வேண்டாம், இப்போது உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் உங்கள் 2 பேருக்குள்ள நான் மேட்சை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கான ஸ்மாக்டவுனோடைய மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கு தான் மேட்ச் இருக்க போது. இதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இஜியோ டிராகனோடைய ஓப்பன் சேலஞ்சிங் நடக்க போகுது. வீக்லி தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நான் சாமி ஜெயின் போல் ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் ஓப்பன் சேலஞ்சிங் நடக்குது. இது அவருடைய 3வது டிஃபெண்டிங்க ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறதுல. இன்றைக்கி யார் அக்செப்ட் பண்ணிட்டு வரா தெரியுமா? தொமாசா சாம்பா வராரு. தொமாசா சாம்பா போன வாரமே நான் உன்கிட்ட ஓப்பன் சேலஞ்சிங் கேட்டேன், ஆனால் நீ அக்செப்ட் பண்ணலை. இப்போ நான் சிங்கிளாக வந்திருக்கேன், என் கூட என் முன்னாடியும் என் கூடயோ யாருமே வரல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு இஜியோ டிராகனோ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிறது நான் தான் போட்டேன், ஓப்பன் சேலஞ்சராக வர்றவங்க முதல்ல யார் வராங்களோ அவங்க சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது விதிமுறை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றா காட்டிலும் உன் கூட இருக்கிற ஜானி கர்கனும் நல்லா சண்டை போடுவான் அப்படின்னு தோணுது, நான் அவனை ஓப்பன் சேலஞ்சில் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி கொக்கி போட்டார் பார்த்தீங்களா? தொமாசா சாம்பாவும் பார்த்தீங்கன்னா சரி அவனே மோதத்துன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாருங்க. இப்போது ஜானி கர்கனுக்கும் இஜியோ டிராகனுக்கும் சிங்கிளாகவே யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இதில் தொமாசா சாம்பா இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலேயே ரொம்பவே சுலபமாகவே பார்த்தீங்கன்னா இஜியோ டிராகனோவா ஜானி கர்கானோவை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். இது அவருடைய 3வது டைட்டில் டிஃபெண்டிங். சாமி ஜெயின் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். 6வது முறை தான் தோற்று போனார். ஸோ அதை பீட் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறாரு போல இருக்குது. ஜான்சனா எனக்கு தெரிஞ்சு 14 தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா அவருடைய டைட்டில் தோற்று போனார். இவர் எத்தனை நாளைக்கு போக போகிறாரு அப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜான்சனாவோட ரெக்கார்டெல்லாம் முறிக்கணும்னா ரொம்பவே கஷ்டம் தானே. அப்படியே பேக் ஸ்டேஜில் போகணுன்னா சாமி ஜெயின் இருக்கிறாரு. நான் ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதனால் என்ன நீங்கள் ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச்சில் நான் கண்டென்டராக சேர்க்கலை, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சோலோ சிக்காவும் அவருடைய டீமும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது, அவங்கள நான் கண்டிப்பாக பழைய வாங்கணும்னு சொல்லும்போது, நான் பாரு சாமி உனக்கு இன்ஜுரியில் இருக்குது, நீ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இரு, தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பிரச்சனையில் நீ மூக்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம R-Truth இந்த இடத்துக்கு வராருங்க. R-Truth சொல்வார், என்னுடைய யங்கர் பிரதரான ஜான்சனா அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் யார் கூட மோத போகிறா அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது, ஏன் பேர் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது நிக்கோலஸ் என்ன சொல்வார், ஆல்ரெடி மோதினவங்க பேர்லாம் இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2025 யாரெல்லாம் ஜான்சனா கூட மோதிட்டாங்களோ, லோகன் பால், பிராக் லெஸ்னர், R-Truth, கோடி ரோட்ஸ், இந்த மாதிரி ராண்டி ஆர்டன் இவங்கெல்லாம் மோதிட்டாங்க. அதனால் அவங்க பேர் இதில் இல்லை, மோதாதவங்க பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் 2 பால் எடுத்து கொடுக்குறாரு. என்னப்பா பால் அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய 2 பந்துங்கள், இந்த 2 பந்துகளையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஆல்ரெடி ஒரு பந்து இதில் கிடக்கு, அதில் உன் பேர் கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. அப்போ தானே இவன் இந்த இடத்த விட்டு போவார். ஓ கிடக்குதா, அப்போ சரி, அப்போ இந்த 2 டைனி பால்களும் எனக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. டைனி பால்னா கொட்டை தானே,
எப்பா ஆபாசம் வேண்டாம்ப்பா, ஆட்ரூத்து நீ பண்ணுற டயலாக்லாம் டபுள் மீனிங்காக இருக்குது இப்போ வர வர அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு. உனக்கு தேவையில்லையா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜேட் கார்கிலோடைய நேரம். ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச சாட்டர்டே 9 புதிய யுனைடெட் சாம்பியன் ஆனாங்க. அதை செலப்ரேட் பண்ணதுக்காக இப்போ வராங்க. ஜேட் கார்கில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி செம்மையாக இருக்காங்கப்பா. அவங்க ஒன்றுமே பேசலை, நான் பிட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கான பிட்ஸுன்னு அர்த்தம் என்னதுப்பா எனக்கு புரியல. யாராக்கு இது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா நான் அடுத்த வீடியோ அதுக்கான அர்த்தம் என்னது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆங்கிலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஷார்லட் ஃப்ளேருக்கும் நயா ஜாக்ஸுக்கும் மேட்ச் நடக்க போதில்லை, அதனால் அந்த இடத்துக்கு ஷார்லட் ஃப்ளேர் வராங்க. ஷார்லட் ஃப்ளேரும் ஜேட் கார்கிலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த அந்த நொடி இருக்குதே, எப்பா 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 சில்லறையை தூக்கி எறியலாம் போல இருக்குது. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. செல்சி கிரீன் இன்னைக்கு பெண்களுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் பங்கேற்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்று டபுள் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் பார்ட்னர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே இடத்துல பி ஃபார்மும் மிஷனும் நிற்கிறாங்க. என்ன செல்சியா, இன்றைக்கி வந்து நீ டபுள் சாம்பியன் ஆக போறியா? ஒருவேளை இன்றைக்கி நீ ஜூலியா கிட்ட தோற்று போயிட்டனா உன்னுடைய லாங்கஸ்ட் ஸ்டேஜ் யுனைடெட் சாம்பியன் அப்படிங்கிற ரெக்கார்டை அவள் பீட் பண்ணிடுவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த உமன் சாம்பியனான ஜேட் கார்கில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க சில்லறைகளா, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பி ஃபார்ம் கடுப்பாயிட்டாங்க. என்னமோ இவ புதிய யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டா அப்படிங்கிற திமிரில் எப்படிலாம் பேசுகிறா பற்றியா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. சாரிங்க, யுனைடெட் சாம்பியனில் உமன் சாம்பியன். அப்போது அதே நேரத்தில் இதை கேட்டுட்டாங்க ஜேட் கார்கில். ஆமாம், எனக்கு திமிர் இருக்க தான் செய்யுது, நான் புதிய சாம்பியன் ஆகிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உன் கூட எனக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு, நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ கூட பிஃபார்ம் என்ன சொல்கிறா தெரியுமா, நான் மேட்சுக்கு சண்டை போடுறேனா இல்லையான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டுக்கா, திமிர் எடுத்து தலையிறா, அவள் பாட்டு மேட்ச்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி மெயினில் நம்ம பார்த்தோம்னா ஷார்லட் ஃப்ளேர் வந்துட்டாங்க. ஷார்லட் ஃப்ளேருக்கும் நயா ஜாக்ஸுக்குமான அந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் எப்படி தெரியுமாப்பா நடக்குது? இதில் ஷார்லட் ஃப்ளேர் வந்து ஒரு கட்டத்தில் நயா ஜாக்ஸு கிட்ட அவங்க தோக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் நான் அலெக்ஸா வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, இது நயா ஜாக்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது அலெக்ஸா பில்ஸோடைய கழுத்தை NXTயை சேர்ந்த லாஸ்ட் லெஜெண்ட் அப்படிங்கிற ரெஸ்லர், அவங்க பார்க்கறதுக்கே உண்மையிலேயே பயங்கரமாக இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாலர்ஸ்டான ரெஸ்லருங்க. நயா ஜாக்ஸையே NXTயில் தூக்கி போட்டு மீச்சிட்டு இருக்காங்க அந்த ரெஸ்லர். அவங்க இன்னைக்கு அலெக்ஸா பில்ஸை கழுத்தை பிடிச்சி தூக்கி நெரிச்சிட்டாங்க. இதை பார்த்தா ஷார்லட் ஃப்ளேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஐயோ நம்ம பார்ட்னர் அடிச்சிட்டாலேன்னு. அதனால் ரொம்பவே க்ளீனாக நயா ஜாக்ஸ் இந்த மேட்ச்சில் ஷார்லட் ஃப்ளேரை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. நயா ஜாக்ஸுக்கு பார்ட்னர் இல்லாமல் இருந்தது, NXTலேருந்து லாஸ்ட் லெஜெண்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. இந்த அம்மாவோ பெரிய கை, அந்த அம்மாவோ பெரிய கை, டோட்டலி பெரிய கையாகவே மாறிட்டாங்க. டீமுக்கு பேரே பெரிய கைன்னு வச்சிடலாம் போல இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் இருக்கார்ல, 4 பேர் தேர்ந்தெடுக்க போகிறாரு. யார் அடுத்து ஜான்சனாக கூட மோத போகிறாருன்னு. ஆல்ரெடி 4 பேர் வந்து ராலை செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் 4 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. முதலாவதாக அவர் யார் பேரை சொல்கிறாரு தெரியுமா? மிஸ்ஸோட பேரை சொல்கிறாரு. 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் நம்ம மிஸ்ஸு. இன்னொருத்தர் யார் தெரியுமா? மிஸ்ஸு வெர்சஸ் ஜே ஊசோ. இப்போது மிஸ்ஸுக்கும் ஜே ஊசோக்கும் தான் அடுத்த வாரம் ஜான்சனா கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான மேட்ச் நடக்க போகுது. காய்ஸ், நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே 2025 ஜான்சனா கூட மோதாதவங்களாம், சிங்கிள்ஸ் மேட்ச்சில் மோதாதவங்களாம். அடுத்தது யார் தெரியுமா? நம்ம LA நைட்டோட பேர் கிடச்சிருக்குது. அது சர்ப்ரைஸ் இல்லைங்க, அடுத்தது ஒரு பால். அதை எடுக்கும்போதே அவர் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த பேரை எடுத்து வாசிச்சிட்டாரு. இந்த பேரை நான் வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது, அது மிஸ்ட்ரி நபராகவே இருக்கட்டு. ஏன்னா நான் சொல்கிற பேர் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா வர்றவன், இது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்த வாரம் LA நைட்டு கூட மோத போகிறவர் ஒரு சர்ப்ரைஸான நபர். யாராக இருக்கும்? NXTலேருந்து anyone, TNAலேருந்து anyone, AAA ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து anyone, யாராக இருக்கும்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அலிஸ்டா பிளாக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் இருக்குது. இது டைட்டில் மேட்ச் கிடையாதுங்க, நார்மலான சிங்கிள்ஸ் மேட்ச் தான். அதுக்கப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. ஜூலியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக சாம்பியனாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய செகண்ட் டைட்டில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான டிஃபெண்டிங்கு. சின்ஸ்கே நாகமோரா அண்ட் ஜூலியா இவங்கெல்லாம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னா நயா ஜாக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் சிறிது நாட்கள் வந்து NXTயில் சண்டை போடும்போது இவ கூட சண்டை போட்டிருக்கேன்,
இவன் சொல்லக்கூடாது, இவன் என்னுடைய தோழி, இப்போ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இதுக்கப்புறமா நாங்கள் டாக் டீம் டைட்டிலை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஷ் லெஜண்ட் அஃபிஷியலி ஜாயின் பண்ணிட்டாங்க ஸ்மாக்டவுனில், அதுவும் நயா ஜாக்ஸ் கூட. அதை தொடர்ந்து ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அவங்க இன்னைக்கு செல்சி கிரீன் கூட மோத போகிறாங்க. செல்சியா பொறுத்த வரைக்கும் மிக்சடு டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனியில். செல்சியா இந்த தடவை ஒருவேளை யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்கன்னா 2 ரெக்கார்டு படைப்பாங்க. ஒன்று டபுள் சாம்பியன் ஆயிடுவாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜூலியா இன்றைக்கி அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா செல்சி கிரீனுடைய லாங்கஸ்ட் ரேஞ்ச் யுனைடெட் சாம்பியன்ஷிப்போடைய ரெக்கார்டை பீட் பண்ணிடுவாங்க. அந்த 2 ரெக்கார்டை இன்னைக்கு தாக்கு பிடிக்கணும்னா செல்சியா வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கியானா ஜேம்ஸும் ஆல்ஃபா ஃபயரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க ஜூலியா. கடக்கிற வாய்ப்பெல்லாம் உண்மையிலேயே பொன்னாட்டு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான நேரம் செல்சியாவுக்கு வந்துருச்சு. செல்சியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரோலப் முறையில், அதுவும் சீட்டிங்கான ரோலப் முறையில், அவங்க கால் எதில் இருக்குது பாருங்கள், ரோப்பில் இருக்குது, சீட்டிங் பண்ணி அவங்களோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. எஸ் காய்ஸ், செல்சி கிரீன் இன்னைக்கு நியூ யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ட்ரிபிளியோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது, மிக்சர் டாக் டீம் சாம்பியன்ஷிப். இப்போது அவங்கக்கிட்ட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு, டபுள் சாம்பியன்ஷிப்பு, அவங்களுடைய பார்ட்னரான ஈட்டன் பேச்சுக்கிட்ட நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் இருக்குது, இவங்ககிட்ட அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் இருக்குது. டோட்டலி அமெரிக்காவையே தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இதை தவிர்த்து மெக்சிகனுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. இந்த காம்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல, சூப்பரில், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. செல்சி கிரீன் இஸ் கோல். அதாவது இவ்வளோ நாள் உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் பொத்தக்குழியில் கடந்தது, மீண்டும் செல்சியா கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் அதுக்குள்ள ஒரு வெளிச்சமே வந்திருக்குது காய்ஸ். இனி வரும் காலங்கள் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் நல்ல ஸ்டோரியை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கலாம். கைஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் நிற்கும் போது சோலோ சிகாவா ஒரு டீம் மெம்பர்ஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி டாலா டாங்கா வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுறான், இதில் அவன் கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதே மாதிரி டாமா டாங்கா, நீ யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ஆசைப்பட்டனா கண்டிப்பாக அந்த டைட்டிலை நம்ம டீமுக்கு கொண்டு வா. அதே மாதிரி மற்ற மெம்பர்ஸ் நீங்கள் டாக் டீம் டைட்டிலை நோக்கி போங்க. நம்ம இந்த ஸ்மாக்டவுனுடைய லார்ஜஸ்ட் டீமாக இருக்கிறோம், ஏன்னா 5 பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ நாம் தான் வந்து இந்த ஸ்மாக்டவுனை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி பேக் ஸ்டேஜில் கேட்டுட்டு இருந்த ஒயிட் சிக்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது எரிக் ரோவன் தான், விடுங்க காய்ஸ், இன்னைக்கு விட்டுருங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு. காய்ஸ், அதுக்கப்புறமா ரே ஃபீனிக்ஸோடைய நேரம். ரே ஃபீனிக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி டாலா டாங்கா கூட ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. டாலா டாங்கா ஸ்மாக்டவுனுக்கு டெபிட் ஆனதுக்கப்புறமா ஏதாவது மேட்ச் விளையாடிருக்காரு? ஒரே ஒரு மேட்ச் விளையாடிருக்காருல, இது அவரோட செகண்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளுக்கு அப்புறமா 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச் கொடுக்கணும்ல, அதான் லேட் ஆகுது போல இருக்குது. அதே நேரத்தில் சின்ஸ்கே நாகமோரா மோட்டாசிட்டி மிஷின் கன் வந்து டாலா டாங்காவை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க பிஸி ஆகிட்டாங்க. டாலா டாங்காவும் ரே ஃபினிக்ஸும் ரிங்கில் ரொம்பவே க்ளீனாக சண்டை போட்டுட்ருக்காங்க. டாலா டாங்காவை வீழ்த்துற அளவுக்கு ரே ஃபினிக்ஸுக்கு சக்தி இல்லை. ஆல்ரெடி ரே ஃபினிக்ஸ் ஷார்ட்டான ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், அதனாலே ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா வின் பண்ணிட்டார். பேருக்கேற்ற மாதிரி டாலா தாங்க இருக்கிறாரு. அதே நேரத்தில் வின் பண்ணதுக்கு அப்புறமா டாலா டாங்கா ரே ஃபினிக்ஸ் அட்டாக் பண்ணும்போது சாமி ஜெயின் தான் கையில் ஒரு ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக வராரு. அப்போ சோலோ சிகாவா, இன்றைக்கி வேண்டாம் விட்டுரு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ சாமி ஜெயின் வந்து கொஞ்சம் கெத்து காட்டிட்டார். ரா சைடு பார்த்திக்கிங்களா, இதே மாதிரி தான் சாமி ஜெயினாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வருவாங்க செத்ரான்ஸ் இருக்கும்போது. ஆனால் செத்ரான்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரௌன் பிரேக்கர் 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மதிப்பார். அண்ட் அதே மாதிரி மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து எல்ஐ நைட்டு கூட யார் மோத போகிற அந்த சர்ப்ரைஸான நபர் அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிய போகுது. அதே மாதிரி மிஸ்ஸுக்கும் ஜே ஊசோக்கும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அடுத்த ரவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த 2 மேட்சும் அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடக்க போகிற ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஷார்லஃபர் அலெக்ஸா பேக் ஸ்டேஜில் மெடிக்கல் டீமில் இருக்கிறாங்க. ஸோ கழுத்து ரொம்ப வலிக்குது போல இருக்குது அலெக்ஸாவுக்கு. நான் பாரு, என்னை மன்னிச்சிக்கோ, நீ என்னை பார்த்து டிஸ்ட்ராய் தானே தோற்று போயிட்ட, மன்னிச்சிக்கோன்னு சொல்லும்போது பரவாயில்ல, உனக்காக தானே தோற்று போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் கேட்குறாங்க. ஐஸ் பேக்கை கொடுக்குறாங்க. அதை கழுத்தில் வைக்கும்போது ஷார்லட்டு, உனக்கு ஐஸ் பேக்கை தந்தது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஆஸ்கா வந்து டாக்டர் வேஷம் போட்டு நிற்கிறாங்க. வழக்கம் போல் வாயில் அந்த பச்சை திரவும் வச்சுருப்பாங்கல்ல, 2 பேரோட முகத்தில் தெளிச்சிட்டு போகிறாங்க. ஐயா ஆஸ்காக்கா,
அக்கா ஆஸ்கா அக்கா, என்னக்கா பலவிதமான கெட்டப்லாம் போடுறீங்க, உங்களுக்கு ஏற்ற பாட்டு தான் போல இருக்குது. நீ பெரும் கலைஞன் இளவட்ட நாடங்கன். அதுக்கப்புறம் சந்தோஷத்தை பாருங்களேன். இவங்க 2 பேருக்கும் கபுக்கி வாரியர்ஸ்ன்னு பேர் வச்சுக்கக்கூடாது, கபுக்கி டாக்டர்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த டாக்டின் டைட்டன் நோக்கி ராஸ் மேட்டோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மோதுறாங்க பார்த்தீங்களா. அண்ட் இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம் கைஸ். அலிஸ்டார் பிளாக் வந்து இன்னைக்கு கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாரு. இந்த மேட்ச் வந்து நான் டைட்டில் மேட்ச் தான், டைட்டில் மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஸோ கோடி ரோட்ஸ் வெர்சஸ் அலிஸ்டார் பிளாக் மேட்ச் எப்படி இருக்குது தெரியுமா? மேட்ச் உண்மையிலேயே தரமாக இருக்குது, நல்லா தான் கொண்டு போகிறானுங்க. இந்த மேட்ச்சில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சூப்பர் கிக் போட்டுக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. ரெஃப்ரி 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ட்ரூ மேக்கின்டர் ரெஃப்ரிக்கே பார்த்தீங்கன்னா கிளைமோர் போட்டார். ஏன்னா கடைசியாக கோடி ரோட்ஸ் கூட மோதும்போது இந்த ரெஃப்ரி பயப்புள்ள தான் டைட்டில் எடுத்து அடிக்கும்போது ஒழுங்காக கவனிக்கலாம், இல்லாட்டா இப்போ ட்ரூவில் சாம்பியனாக இருப்பார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ண. ஸோ ட்ரூ மேக்கின்டர் வந்து கடைசியில் அலிஸ்டார் பிளாக் கூட சேர்ந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண. இவங்க 2 பேரும் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது டேமியன் ப்ரீஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு வராரு. இப்படி இந்த சண்டை முடியுது. ஆனால் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் கடுப்பாயிட்டாரு. என்னப்பா வாம்பாட்டுக்கு வந்தவன் போனவன்லாம் அடிச்சிட்டு இருக்க ட்ரூ மேக்கின்டர், அதுவும் டபிள்யூட செக்யூரிட்டியை அடிக்கவே கூடாது, ரெஃப்ரியும் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரூ மேக்கின்டர் ரெஃப்ரிக்கே கிளைமோர் போட்டதுனால ட்ரூ மேக்கின்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாராம் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர். என்னப்பா சர்வைவர் சீரிஸ் வார் கேம் நடக்கிற நேரத்தில் எப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க? சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதோட இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சிட்டாங்க. ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஷோவாக இருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்.